மரப்பெட்டியோடு 1 கிலோ நகைகளை அள்ளிச் சென்ற கொள்ளையர்கள். கோவை வெரைட்டி ஹால் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நவநீத கிருஷ்ணன் என்பவர் நகை பட்டறை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு காலை வேளையில் நவநீத கிருஷ்ணனை அழைத்த ஒரு நபர், உங்களது பட்டறை பூட்டு உடைக்கப்பட்ட நிலையில் திறந்து கிடக்கிறது என தெரிவிக்க அதிர்ச்சியடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது மரப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 15 கிராம் நகைகள் மரப்பெட்டியோடு கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்து இதுகுறித்து வெரைட்டி ஹால் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்றார். கோவை தெற்கு மாநகர காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் 4 தனிப்படைகள் அமைக்கப்படுகின்றன. அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன. சாட்சிகளின் அடிப்படையில் சின்னத்துரை, முருகன் என்பவர்கள் 24 மணி நேரத்தில் பிடிக்கப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். அவர்கள் இருவரும் உறவினர்கள் என்றும் அண்மை காலமாக சாக்கடை கால்வாய்களில் நகை துகள்களை எடுத்து பிழைப்பு நடத்தி வந்தவர்கள் என்றும், அதே பகுதியில் அன்றைய தினம் வேறொரு கடையை உடைக்க முற்பட்டு அது இரும்பு கதவு என்பதால் அந்த கடையை விட்டுவிட்டு நவநீத கிருஷ்ணனின் பட்டறையை திறந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பது தெரிய வந்தது. கொள்ளையர்களில் முருகன் ஆர்எஸ்புரத்தை சேர்ந்தவர் என்பதும், சின்னதுரை தூத்துக்குடியை சேர்ந்தவர் என்பதும், அவர்கள் மீது ஏற்கனவே கொள்ளை சம்பவம், கஞ்சா வழக்கு என பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ள நிலையில் 24 மணி நேரத்தில் கொள்ளையர்களை பிடித்து நடவடிக்கை மேற்கொண்ட போலீசாருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.